அரக்கே சுத்தி வந்து அரணாரின் திருப்பாதம் அரோகரா அரோகரா அரணே அரணாரின் திருப்பாதம் சிவ 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 சிவனே சிவனே சிவனாரின் திருப்பாதம் சிவனாரின் திருப்பாதம் அப்படி அடிபணிந்து நிற்கும் போதோ பார்த்தாரே பகவானோ இவன் தான வல்லரக்க இவன் தான பொல்லாத அரக்கனா இருக்கான அசுர அரக்கர் குலத்தில் பிறந்தாலே ஆமா என் மீது இவனுக்கு என்ன ஒரு பக்தி அப்ப நல்ல பக்தியா இருந்திருக்கானடா பேர்பட்ட அரக்கன் தவத்தை இதுவரைக்கும் நாமல் காணாமல் விட்டு விட்டோம் அவை அரக்கத்தையே பார்க்கலையே என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் வல்லரக்கனை அன்போடு அழைக்கின்றார் மகனே அரக்கா எப்படி அழைத்தார் பாமகனே வல்லரக்கா பாமகனே வல்லரக்கா மந்தமரு பக்கத்தில் என் மகனை வல்லரக்கா ஈசன் பக்கம் வந்தவர் உன்னுடைய தவம் போல தவம் போல ஆடை உலகத்தில கண்டதில்லை கண்டதில்லை தவம் போலே ஏன் மகனே வல்லரங்கா உன்னுடைய தவத்தை போல உடையவனும் கண்டதில்லை அரக்க உந்தன் தவத்தை போல ஆண்டவனும் கண்டதில்லை மகனே வல்லரங்கா எந்த வரும் வேண்டுமானா என்னிடத்தில் கேளுதாரே கேட்ட கேட்ட வரங்கள் கிருபையோடு உனக்கு தாரே சொன்ன சொன்ன வரங்கள் சொன்ன வரங்கள் சொர்க்கேசா தாரே அங்க பகவானும் கேட்ட பார்த்தானே வல்லரக்கோ மகனே அரக்கா 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 உன்னுடைய தவத்தை மாதிரி இந்த உலகத்துல யார் தவமே கிடையாதடா சரியான தவம் இருக்கடா நீ அரக்கா உந்தன் தவத்தை போல அகிலத்திலும் நான் கண்டதே கிடையாது நான் பார்த்ததே கிடையாது அரக்கா நல்ல தவறு இருக்கியடா வந்த உடனே தூக்கி ஆண்டவர் என்ன செஞ்சாரு நல்ல குளிப்பாட்டி தோல்ல வச்சுட்டாரு அரக்கனை தூக்கி தலையில வச்சுட்டாரு ஆமா அவன் வந்த உடனே வாழ்த்து நல்லா சொல்லிட்டாருல உன் தவத்தை மாதிரி எங்கேயுமே நான் கண்டதில்லைன்னு சொல்லிட்டாரு பாரு அவனுக்கு மனசு அப்படியே குளிர்ந்துட்டு மனசு ரொம்ப குளிர்ந்துருச்சு ஆமா அதனால எப்ப அரக்கா என்ன சுவாமி எந்த வரம் உனக்கு வேணுமோ நீ கேள்றா தயங்காம என்கிட்ட கேள் மகனே கேள்ற உனக்கு என்னடா வேணும் நாடு நகரம் மண்ணுமனை பொன்னும் பொருள் ஆமா சுவாமி எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேள் என்று ஆண்டவன் சொல்லுதாரு பார்த்தான் அரக்க என்ன சொன்னா ஆண்டவா பகவானே உங்கள் அருளால என்னுடைய பாதாள உலகத்துல எனக்கு ஏகபோகமான வசதி சொத்து சம்பாத்தியம் எனக்கு யாதுவா இருக்கு அதனால எனக்கு நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் மண்ணு வேண்டாம் மனை வேண்டாம் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதான் இந்த அரக்க நான் உங்ககிட்ட கேட்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் மொத்தமே சின்ன வரம் தான் அரக்கா என்ன சுவாமி நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் சொல்லுதியா அப்ப எதுக்கடே நீ தவம் இருந்து இங்க வந்த அந்த பொண்ணு பொருளுக்கு தானடா எல்லாரும் தவம் இருப்பாங்க நீ என்னடா வித்தியாசமா இருக்க ஆண்டவா பகவானே நான் கேட்க வந்த வரம் ரொம்ப சின்ன வரம்னு நான் சொன்னேன் ஆமா மொத்தமே சின்ன வரம் தான் கடுகுலையும் சிறிய வரம் இந்த கடவுள் நீங்கள் எனக்கு தரணும் நீங்க தான் தரணும் சீரகத்தில் சிறிய வரம் இந்த சிவனார் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆமையோ வாக்குலையும்
கடுகுலையும் பகுதி வரும் என் பகவான் நீங்கள் எனக்கு தரணும். மொத்தமே பாக்கலையும் பாதி வரம் தான். யாரக்கா என்ன கடுகு சிறுசு மிளகு சிறுசுங்கிய? ஆமாப்பா. நீ என்ன பூலோகத்துல போய் மளிகை கடையாடா வைக்க போற? டிபார்ட்மெண்ட் ஸ்டோரிக்கு போறியாப்ரா? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அது கொஞ்சம் பெரிய கடல்ல பெரிய கடை வைக்க போற. ஆமா, பலசர கடை. பலசர கடை வைக்கிறதுக்கு ஏன்டா நீங்க கைலாசம் வர? அத ஒரு 1 லட்சம் ரூபாய் மடக்கி நீ அங்க ஒரு கடை வைக்கலாமாடா? ஏன்டா 12 வருஷ காலம் தவறுந்த? அரக்கா என்ன சுவாமி, கடுகுலையும் சிறிய வரம் இந்த கடவுளுக்கு தெரியாது. ஆமா, சீரகத்தில் சிறிய வரம் இந்த சிவனாருக்கு தெரியாது. தெரியாதடா. என்ன நீ காட்டை கட்டி மலையை கட்டி எல்லாம் என்கிட்ட பேசாத. அங்க சுத்தி இங்க சுத்தி பேச வேலை தூர விட்டுரு. நீ என்ன வரத்தை வாங்க வந்தியோ ஏன்டா டேரக்டா கேளுடா. அந்த வரத்தை தயங்காமல் என்கிட்ட கேள் மகனே. கேளு தாரேண்டோ. ஆண்டவா பரம்பொருளே பகவானே, நான் கேட்க வந்த வரத்தை உங்ககிட்ட சொல்லணுமே. ஆனால் எனக்கு நீங்கள் சத்தியம் செய்து தாரவார்த்து கொடுக்கணும். அது என்னடா சத்தியம்? யாரு மேல உனக்கு சத்தியம் வேணும்? யாரு மேல கொடுத்தா கரெக்டா இருக்கும்? உங்க பக்கத்துல யாரு இருக்கா? என் பக்கத்துல என் மனைவி பார்வதி அம்மா இருக்காளே. உமா பார்வதி மேல எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாவி மனுஷன் பார்வதி மேல எல்லாம் சத்தியம் கேட்க வந்த வரத்தை அப்பதான் சொல்லுவேன். ஆமா, பார்த்தார் பகவான். என்ன பாவி அங்க இருந்து வந்தான், கூண கும்பிடு போட்டான். கூல கும்பிடு போடுதான். நாடு வேண்டாம், நகர வேண்டாம், மண்ணு வேண்டாம்னா வேண்டாம்னா திருப்பி கடுகு சிறுசு மிளகு சிறுசுனா கேட்கான். அடுத்து சத்தியத்தை வேற கேட்கானே. அது பார்வதி மேலேயே சத்தியம் கலந்த பையன். பார்வதி மேல சத்தியம் கேட்காமனா உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசுதானே. பொல்லாத மனுஷனா இருப்பான். அப்ப ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க தவம் இருக்க வந்திருக்கான். அப்ப அவன் கேட்கக்கூடிய வரத்தை நம்ம கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல அவன் கேட்ட மாதிரி சத்தியம் செஞ்சு கொடுப்போம். ஆமா, ஆனா சத்தியம் கேட்டது அவன் தானே. முதல்ல சத்தியம் கேட்டான். அப்ப நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய அரக்கன் மேலதான் முதல்ல நாம சத்தியம் பண்ணணும். முதல்ல சத்தியத்தை அவன் மேல காப்போம். சத்தியத்துக்குள்ள உள்ள இழுத்து முதல்ல அவனை போடுவோம் என்ற ஆண்டவன் எப்படி சத்தியம் செய்து கொடுக்கின்றார்? எப்படியோ என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, உன்னானே என்னானே உமையவள் தன்னானே பார்வதி மேல் சத்தியமோ பகவான் வர உனக்கு தாரே. கணவதி மேல் சத்தியமோ கண்டிப்பா வரந்தாரே. வேறவன் மேல் சத்தியமோ வர உனக்கு தாரே. பச்சை தண்ணி கை வார்த்தோ பகவான் உண்மை ஆரம்பசு பார்க்கிறோங்க, ஆரம்பசு கடவுள் உண்மை. அங்க சத்தியமோ செய்த போது பார்த்தாரே வல்லருக்கு. ஆண்டவா பகவான கேட்ட மாதிரியே எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டீங்க. பார்வதி மேல் சத்தியமா பகவான் தாரம்னு சொல்லிருக்கீங்க. பகவான் தாரம் சொல்லிட்டிய. அதனால என்ன நான் கேட்ட வந்த வரத்தை சொல்லுவேன். நான் கேளு, நல்ல கேளும். ஒரு தடவை தான் சொல்லுவேன். நல்ல கேட்டுக்கிறது உங்க பொறுப்பு. ஓயாமலாம் சொல்ல மாட்டேன். அடிக்கடி சொல்ல முடியாது பகவானே. ஆண்டவா பகவானே, என்ன சுவாமி, நீங்கள் படைத்த படைப்பில் நான் ஒரு மானிட பிறவி. நான் மானிட பிறவி. அதுல எனக்கு 2 கரங்கள் உள்ளன, 2 கைகள் இருக்கு சுவாமி. அதிலே வலது கரத்திலே 5 விரல்கள் இருக்கின்றது. 5 விரல் இருக்கு. அந்த 5 விரலுக்கும் நீங்கள் அக்கினி வரத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவா. ஆமா சுவாமி. சுவாமி ஆண்டவனே பகவானே, ஆள்காட்டி விரல் ஆண்டவனே உமை அகிலம் எல்லாம் நீட்டினாலோ அக்கினியாய் எறிய வேண்டும். பாம்பு நல்ல விரல் பகவானே உமை நினைத்து பாருலகம் நீட்டினாலோ பஸ்பமாக எரிய வேண்டும். மோதிர விரல் முக்கனரே உமை நினைத்து மூவுலகம் நீட்டினாலோ மோதி தீ பிடிக்க வேண்டும். இந்த வீரல் நானே சொர்க்கேசா உமை நினைத்து உலகம் நீட்டினாலோ சுக்கு சுக்கா எரிய வேண்டும். முண்டு வீரல் நாடெடுத்து முக்கனரே உமை நினைத்து உலகம் நீட்டினாலோ எந்த திசை நீட்டினாலோ யாரை நான் தொட்டாலோ யாரை நான் தொட்டாலோ எரிந்து தனல் ஆக வேண்டும்.
தந்தாலும் வேறு இந்த வரமும் வேண்டாம். இந்த வரத்தை தவிர வேறு எந்த வரமுமே எனக்கு வேண்டாம். எனக்கு வேற வரமே வேண்டாம் சுவாமி. 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை மட்டும் நீங்கள் தர வேண்டும். தந்தா போதும் போதும் சுவாமி. பார்த்தார் பகவான். என்ன இந்த அக்கினி வரமானது எனக்கு மட்டுமே சொந்தமான வரம். அது பகவானுக்குரிய வரத்தையே கேட்கானவன். அதை எப்படி அரக்கா உனக்கு நான் கொடுக்க முடியும்? அது எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? இந்த உலகத்துல எத்தனையோ வரம் இருக்கின்றது. கேளுதாரேன். இந்த எரிக்கும் வரம் உனக்கு வேண்டாம் மகனே. இந்த வரம் மட்டும் நீ கேட்காதடா அரக்கா. 1000 வரம் இருக்க இந்த அழியும் வரம் உனக்கு வேண்டாம். இந்த பொல்லாத வரம் உனக்கு வேண்டாம். ராவண ஈஸ்வரன் ஆண்டு வரக்கூடிய இளங்காபுரி வேணா உனக்கு நான் தாரேன். வேண்டாம் வேண்டாம் சாமி எனக்கு அது. ஹரிராமர் ஆண்டு வரக்கூடிய அயோத்திமா மட்டன உனக்கு தாரேன்டா. ஓஹோ ஓஹோ வேண்டாம். யமலோகம் உனக்கு தாரேன். யம ஆக்கினையும் உனக்கு தாரேன். வேண்டாம் சாமி வேண்டாம். வானோர்படை வெல்வதற்கு வெற்றிவேல் வேலும் தாரேன். வேண்டாம் வேண்டாம். தவத்தோரை தலையறுக்க சக்தியோட சூழம் தாரேன். சாமி வேண்டாம்னா வேண்டாம் எனக்கு. அதுவும் வேண்டாமா? ஆமா. மாப்பிள்ளையா நீ இருக்க மார்க்கெண்டையின் வரமும் தருகின்றேன். வேண்டாம் சாமி. ஏன்பா அந்த வரத்தை வேண்டாங்க? எது வேண்டாம் சாமி. நான் கேட்டவங்க மார்க்கெண்டையின் வரத்தை மட்டும் நீ வாங்கிட்டேன்னு வையே, அது பொல்லாத வரம். இன்னைக்கு 16 வயசு மாப்பிள்ளையா இருப்ப. வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் முடிச்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு கல்யாணமே முடிப்பியா? ஆமா. வயசு என்னைக்கு 16 சரிதானே. ஒரு வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் முடிச்சுக்கலாம். நல்ல வரண்டா உன தாரேன்டா. அந்த வரத்தை ஏன் வேண்டாம்னு சொல்லுத? சாமி அந்த வர வேண்டாம். நான் கேட்ட வரந்து அந்த போதும். அதுவும் வேண்டாமா? அது வேண்டாம். ஏ அரக்கா சுவாமி, என் கைலாசத்தை உனக்கு தாரேன். என் கடவுளோட பட்டம் தாரேன்டா. சாமி இங்க வாங்க. என்ன எனக்கு நீங்க எந்த வரம் தந்தாலும் எனக்கு வேண்டாம். அப்ப என்னடா வரங்க? நீங்க லாஸ்ட் ஒரு வரம் சொன்னீங்கல கடவுள் பட்டம், அது ரொம்ப சீரழிஞ்ச உழைப்பு. எனக்கு அந்த பட்டமே எனக்கு வேண்டாம். நல்லா இருந்தா 4 பேரு நல்லபடியா பேசுவான். அதாவது நீங்க 4 பேருக்கு நல்லதை செஞ்சீங்கன்னு வைங்க. ஆமா. என் கடவுளுக்கும் காணுமா? நான் கும்பிடுத சாமி என்ன கை விடலாம். கும்பிடுத சாமி என் பக்கம் தான் நிக்கி. ஆமா. அப்படின்னு ஒரு மாசத்துக்கு கூட 2 தடவை சேர்த்து வணங்க வருவான். செவ்வாய் கல்லிகள் விட மாட்டான். அதே இது கொஞ்சம் அவனை சோதித்து பாக்கணும்னு சோதனையை கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. சரி. பாலா போன தெய்வத்துக்கு கண்ணு இல்லையா? நானும் உன்னை எத்தனை நாட்டுதான் கும்பிடட்டும். நீ என்ன கிளக்காம இருக்கிய கல்லாவா இப்படி இருக்கிய அப்படின்னு பேசுவாங்க. அது யாவாது பட்டம். அதனால் கடவுளோட பட்டம் வெறும் பதங்குழஞ்ச பட்டம். ஆமா. அந்த பட்டம் மட்டும் எனக்கு வேண்டவே வேண்டாம். வேற எந்த பட்டம் தாங்க. 5 விரலுக்கு அக்கினி வரத்தை தாரோம்னு சொல்லி பார்வதி மேலேயே சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கீங்க. குடுத்தியல சாமி. சத்தியத்தை மீறினீங்கன்னு வைங்க. ஆமா. குடிக்க கஞ்சி கிடைக்காம கட்டின மனைவி இல்லாம குடிக்க கஞ்சி இல்லாம தேரோட மாலையா தெரு வீதியா அலைவியர். ஆமா. அண்ணன் தெரு தெருவா அலைவிய. அதனால அந்த வரத்தை நீ பண்ணாம என்ன வரத்தை கேட்ட வரத்தாங்க. பச்சை தண்ணி கையில் வார்த்து பகவான் நீங்க சத்தியம் செஞ்சிருக்கீங்க. செஞ்சிருக்கீங்களா சுவாமி? சத்தியத்தை மட்டும் நீங்க மீறினீங்க. மீறிட்டா பூலோகம் போய் நீங்க ஒரு பொய் சொல்லி பகவான் புழுவுனி பகவான் சொல்லி முக்குக்கு முக்கு நான் போஸ்ட் அடிச்சு விட்டுவேன். ஒரு தெரு இல்லாம போஸ்ட் அடிச்சு விட்டுருவேன். இப்பவே எனக்கு நீங்கள் வரம் தந்தாக வேண்டும். ஆமா என்ற ஆண்டவனையே மிரட்டுதான் அரக்கன். ஆமா. அவன் தாங்க சத்தியத்தை வாங்கிட்டாங்களா? ஆண்டவன் பார்த்தார். இந்த அச்சமற்ற அரக்கனுக்கு நாம சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அது அவசரப்பட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா நாம படுத பாடு. அப்பா அச்சில சிக்கின இரும்பு போல ஆண்டவன் அங்கு இங்கும் பறக்க பறக்க மொழிக்க. அங்கேயும் போக முடியல இங்கேயும் போக முடியல. யானை வாயில் அகப்பட்ட கரும்பு போலையும் ஆமையோ அக்கினி குழியில் விழுந்த ஒரு சருகு போலையும் சுவாமி இருதல கொல்லி எறும்பு போல ஈசன் அங்கு எங்கும் மொழிக்கார். ஆமா. நான் அங்கடிக்கு போட்டுமா இல்ல வர இருக்குன்னு சொல்ல முடியல. தாரமுன்னு சொல்ல முடியல. ஆமா. என்ன செய்வதென்று ஆண்டவன் பறக்க பறக்க மொழித்தார். அப்பந்தான் அரக்கன் பார்த்தா என்ன பண்ணுதா? ஆண்டவா எனக்கு சத்தியம் செய்து கொடுத்து வரம் தருவதாக நீங்க சத்தியம் செஞ்சிருக்கீங்க. செஞ்சு கொடுத்திருக்கீங்க. இந்த சத்தியத்தை மீறக்கூடாது என்று மீறலாமோ சுவாமி? அரக்கன் என்ன சொல்கின்றான்? என்ன சொன்னான்? சொன்ன சொல்லை மறந்திடலாமா? சொல்லிட்ட பின்னே மறந்திடலாமோ? சொல்லிட்ட பின்னே மறந்திடலாமா? ஆனை தன்னை அழைத்திடலாமா?
சத்தியத்தை மறந்திடலாமோ தாண்டோனே அம்மையவ சத்தியத்தை மறந்திடலாமோ தாண்டோனே சத்தியத்தை மறந்திடலாமா அம்மையவள் சத்தியத்தை மறந்திடலாமா உண்மை தன்னை ஏத்திடலாமா உடையவனே உமையவ சத்தியத்தை மறந்திடலாமோ உமாபரணே உமையவ சத்தியத்தை மறந்திடலாமோ உமாபரணே சத்தியத்தை மறந்திடலாமா உமாபரணே உமையவள் சத்தியத்தை மறந்திடலாமா அடுத்த வார்த்தை எதுவும் சொன்னா எதுவும் சொன்னா எதுவும் சொன்னா அரக்கனை பொல்லாத கோபக்காரே முருங்குக்காரே அரக்கனை பொல்லாத கோபக்காரே வம்புக்காரே அடுத்த வார்த்தை எதுவும் சொன்னா எதுவும் சொன்னா நீங்க எதுவும் சொன்னா பொல்லாத கோபக்காரே வம்புக்காரே பொல்லாத கோபக்காரே வம்புக்காரே ஆண்டவா என்ன அடுத்த வார்த்தை ஏதாவது என்கிட்ட மறுத்து நீங்க பேசுனீங்க மறு வார்த்தை பேசினீனா இந்த அரக்கனை பொல்லாத கோபக்காரன் நான் புரியாத ஆங்காரக்காரன் இதுக்கு மேல என்கிட்ட எந்த வார்த்தையும் நீங்க பேசக்கூடாது ஆமா நான் கேட்ட இப்பவே வார்த்தை எனக்கு வரம் தந்தாக வேண்டும் என்று சொல்லுதாரு பகவானுக்கு முன்னாலே அரக்கனும் ஆணவத்தோடு நிற்கின்றான் ஆமா பார்த்தார் பகவான் என்ன அச்சமற்ற அரக்கனுக்கு வரம் தாரம்னு நாம சொல்லிட்டோம் முதல்ல சொல்லிட்டோம் வரம் கொடுக்கலன்னா இவன் நம்மள சும்மாவே விட மாட்டான் சும்மா மாட்டான் அதனால் வரம் கொடுக்கதே இவனுக்கு கொடுக்கணும் ஆமா சாபத்தை கொடுத்து இவனுக்கு வரத்தை கொடுக்கணும் சாபத்தை கொடுத்து வரத்தை கொடுப்பவன் இந்த ஆண்டவன் எப்படி சாபம் கொடுத்தா எப்படி கொடுக்கார் தந்தேன் தந்தை நடா வல்லரகோ வல்லரகா தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தே தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தே அவரையில் கேட்ட வரம் உனக்கு தந்து தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்து அடை தந்தே வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானா வாரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையா நான் தந்தே வரத்தாலே தாரணியில் மால்வயரா வாரத்தாலே தாரணியில் மாண்டிடுவார் கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா வாரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையா நான் கொடுத்த வரத்தாலே குவளையத்தில் மாண்டிடுவார் வாரத்தாலே கோடையத்தில் மாண்டிடுவார் நீதி தவறு நீயும் நடந்தையா நடந்தையா நிச்சயமா இந்த வரம் உன்னை கொல்லோ நிச்சயமா இந்த வரம் உன்னை கொல்லோ அடை தருமம் தவறு நீயும் நடந்தையானா நடந்தையா அந்த வரம் உன்னை சுட்டு எரிக்குமேடோ அந்த வரம் உன்னை சுட்டு எரிக்குமேடோ வரம் வாங்கு மட்டும் வணங்கி வாங்குனது ஒண்ணு அஞ்சு நின்ற வல்லரக்கு யானை போல நின்றான பதுங்கி நின்ற வல்லரக்கு பனை போல எழுந்தரேதா பூன போல இருந்தரக்கு புளிய போல மாறுவாரோ உருவு போல இருந்தரக்கு துள்ளுதானே சிங்கம் போலே ஓரமோனும் சொல்லலையே மாறமோனும் சொல்லலையே சொல்லாம பெரியாம சொல்லாம பெரியாம ஆராரே வல்லரக்கு
வரத்தை வாங்குறதுக்கு முன்னால குனிஞ்சு குனிஞ்சு பூனை கும்பிடு போட்டு நின்னா 52 ஆட்டை குடிச்சு உழுதாமலா தந்தேன் என்று ஆண்டவன் சொன்ன உடனே அப்படியே நிமிந்துட்டான். ஏப்பா அவன் தாங்க நிமிந்துட்டானே. 5 நின்ற வல்லரக்கன் யானை போல நிக்கான். பதுங்கு நின்ற வல்லரக்கன் பனை போல உயர்ந்து நிக்கான். நிமிந்து நிக்காம பூனை மாதிரி இருந்த அரக்கன் புளிய போல அங்கேயும் இங்கேயும் துள்ளுதான். அப்படி இங்க ஒரு பாப்பாடும் இங்க ஒரு பார்வை போறோம்னு சொல்லல, போயிட்டு வாரம்னு சொல்லல. அவன் தான் எனக்கு காரியம் ஆயிட்டுல. அவனுக்கு வர வாங்கிட்டோம்னா நிமிந்துருவாம்ல. அவன் வரத்தை வாங்கிட்டோம் நிமிந்தானா ஆவான். அதாவது எங்க அண்ணம்லாம் அப்படிதான் செஞ்சான். எப்படி குறுக்கு வலிக்கு நிமிரல. அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அவன் நினைச்ச பிள்ளைய கட்டணும்னு சொல்லி எங்க பெரியம்மா பெரியப்பா காலை சுத்தி 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 வந்தான். என்ன எப்படியாவது அந்த பிள்ளை எனக்கு திரும்ப கல்யாணம் தான் முடிஞ்சிச்சு. மறு மாசமே என்ன செஞ்சான்? அது அம்மாவும் அப்பாவையும் முதியோர் இல்ல எங்க இருக்குன்னு தேடதான் போய். ஆமா தெங்காசி முதியோர் கொண்டு சேர்த்திருக்கான். வர வாங்குறதுக்கு முன்னக்கூட்டி காலை கைய வணங்கி வணங்கி நின்னா. அந்த பிள்ளையத்தான கெட்டுவேமான். ஒரு வேலையை சொல்லுறதுக்கு முன்னக்கூட்டி போய் செஞ்சிருவான். ஆமா இப்போ 10 தடவை சொன்னாலும் சரி பிறகு செய்தேன், பிறகு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அசால்ட்டா இருக்கான். அவன் தான் அவன் காரியம் முடிஞ்சிட்டு அப்ப வரத்தை வாங்கணும்னே என்ன செய்தான்? அவன் 2 பிள்ளைய பத்துட்டான்ல. நிமிந்துருவான்ல. அப்போ பிறகு அவன் வேலையை தான் காட்டுவான். அதே போன்ற அரக்கனானவன் வரத்தை வாங்கின உடனே போறமுன்னு சொல்லல, போயிட்டு வாரமுன்னு சொல்லாம வெறியாம வேகமா அரக்க வாரா. அங்க யாரு வாரா? நாரதர் மாமுனி மகாமுனிவர் வருகின்றார். அரக்கா என்ன சுவாமி எங்கப்பா போயிட்டு வர? பகவான பார்த்து எரிக்கி வர வாங்கிட்டு வரேன். எரிக்கி வரமா? ஆமா அக்னி வர வாங்கிட்டு வரேன். என்னப்பா சொல்லுத? ஆமா நான் 12 வருஷ காலமா தவறு இருந்து பகவான பார்த்து அக்னி வர கேட்டேன். ஆண்டவன் அள்ளி கொடுத்தாரா இல்ல சொல்லி கொடுத்தாரா? தந்தேன்னு சொன்னார். நான் வந்துகிட்டே இருந்தேன் சாமி. அட பைத்தியார அரக்கா, என்ன ஆண்டவன் யாருக்கு இருந்தாலும் அப்படிதான்டா சொல்லுவாரு. ஆமா தந்தேன்னு சொல்லுவாரு. ஆனா வரத்தை கொடுக்க மாட்டாரு. ஆமா அன்று ஒரு காலத்துல தென்னிலங்காபுரிய அரசாண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரனுக்கு 7.5 கோடி வருஷம் சாகாத வரவணம்னு கேட்டான்டா. ஆண்டவன் என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு? 1/2 கோடி வரத்தை மட்டும் கொடுத்துட்டு 7 கோடி வரத்தை பகவான் ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. அது மட்டுமா? பார்வதியவே பெண்ணாய் கேட்டான். யாரு? ராவண ஈஸ்வரன். அதற்கு பதிலாக வண்டை பிடித்து பெண்ணாக்கி மண்டோதரின்னு கொடுத்தாருடா. பகவான் பார்வதியை பெண்ணு கேட்க முடியுமா? இல்ல பகவானால தான் கொடுக்க முடியுமா? அது லேசுபட்ட காரியமா? அவன் அரக்கன். நல்லவனா இருந்தா தான் நல்லது சொல்லணும். அவன் கெட்டவனுக்கு கெட்டது சொன்னாதான் அதை நல்லதுன்னு நினைப்பான். கெட்டதுல போய் நல்லது சொன்னாதான் கேட்பான். இறக்கா அது மட்டுமா? ராவண ஈஸ்வரன் என்ன செஞ்சான்? என்ன வெள்ள பிள்ளையார் வேணும்னு கேட்டான்டா. வெள்ள பிள்ளையார் எங்கேயாவது உண்டா? கிடையாது. ஆமா. ஆனா பகவான் அதுக்கு பதிலாக கல் பிள்ளையார தான் கொடுத்தாருடா. பாத்துக்கோடா. இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி கொடுக்கக்கூடிய பகவான் உனக்கு மட்டும் எப்படி அக்கினி வரத்தை கொடுத்திருப்பாரு? கண்டிப்பா குடுத்திருக்க மாட்டாரு. பாரு நாரதா, என்ன இல்ல நான் என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? நீ போய் உனக்கு அக்கடிதான் வரம் தந்து பகவான் தானே, அவரே போய் எரிச்சு பாரு. ஆண்டவனை போய் எரித்து பாரு அரக்கா. ஆமாப்பா. அப்பதான் ஆண்டவன் கொடுத்த வர உண்மையா இல்லையான்னு உனக்கு தெரியும். ஆமா என்ற நாரத மகாமுனிவர் லேசா மூட்டி விடுத மாதிரி மூட்டிட்டு நகண்டுட்டாரு. ஆமா அவர் வேலையை காட்டிட்டாரு. அவர் வேலையை காட்டுவாருல. ஆமா. நாரதர் வேலை எப்படி இருக்கும்? நாரதர் வேலை நன்மையில தான் முடியும். அதாவது கைலாசத்துல இருக்கக்கூடிய நாரதருடைய வேலை நன்மையில முடியும். சரி. இந்த பூலோகத்துல நிறைய நாரதர் இருக்காங்களே, அது தெருவுக்கு 2 நாரதர் இருப்பான். அது ஒரு வீட்டை 7 வீடு ஆக்கிரும். ஆமா. அப்படி இருந்தா தானே வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லனே, நம்மளுக்கு வேலை ஒண்ணும்லானே. இங்க இருக்கிறது அங்க சொல்லணும், அங்க இருக்கிறது இங்க சொல்லணும். சொன்னாதான் வேலை இருக்கும். அப்பதான் சாப்பிட்ட சாப்பாடே உங்களுக்கு செமிக்கும். ஏமா ஒரு நேரம் போய் ஒரு வீட்டுல சொன்னாதான் நான் ஒரு நேரத்து சாப்பாடு எனக்கு செமிக்கும். அதான் ஆளு இப்படி இருக்கிறது. ஆமா. வஞ்சம் இல்லாத உடம்பு. உடனே பார்த்தான் அரக்கன். என்ன நாரதர் சொல்வதும் சரிதானே? கரெக்டா தான் சொல்றாரு. ஆண்டவன் தந்தேன் தானே சொன்னாரு. ஆமா. ஆனா கொடுத்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. அப்ப வரம் கொடுத்த ஆண்டவனை
அக்கினியால் எரிக்க வேண்டுமே என்று ஆமா சுவாமி. ஆண்டவனை அக்கினியால் எரித்தோம்னா ஆதி கைலாசமே எனக்கு தானே சொந்தம். எனக்கு தானே சொந்தம். பகவானை நான் அக்கினியால் எரித்தோம்னா பார கைலாசமே எனக்கு தான் சொந்தம். கைலாசமே எனக்கு தான் சொந்தம். நான் பகவானா போய் இருக்கலாம். ஆமா, நான் பகவானா இருந்தோம்னா ஆமா பார்வதி அங்க இருந்து வருவா, என் பக்கத்துல வந்து இருப்பாள். அத்தான் சொல்லி பக்கத்துல இருப்பா. பாவி பிழப்பு தானே, நினப்பு தானே அவன் பிழப்ப கெடுக்க போகுது. கெடுக்கும் கெடுக்கும். இப்படி எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்ட அரக்கனோ கைலாசம் வருகின்றான். வரார். அரக்கனை நோக்கத்தை ஆண்டவன் அறிந்தார். இந்த அரக்கன் நம்ம கிட்டயே அக்கினி வரத்தை வாங்கிட்டு இப்ப மறுபடியும் நம்மளையே எரிக்கணும்னு வாரான. அப்ப நாம இங்க இருந்தோம்னா இந்த அரக்கன் அக்கினியால எரித்து விடுவான். அதனால் இனிமேல் நாமல் இங்க இருக்க கூடாது என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன செஞ்சாரு? 33 கோடி தேவ முனிவர்களை அழைத்தார். ஆமா, எப்பா தெய்வ முனிவர்களே, அச்சமற்ற அரக்கனோ என்கிட்ட அக்கினி வரத்தை வாங்கிட்டான். இப்ப அந்த வரத்தாலே என்ன எரிக்கணும்னு வாரான். நான் ஒத்தையில ஓடி போனோம்னா எட்டி வந்து என்னை பிடிச்சிருவான். எல்லாரும் ஓடியாங்க, எல்லாரும் என் கூட சேர்ந்து ஓடுங்க. ஆமா, நானும் உங்களுக்கு ஊடால ஓடி வாரேன். ஓடியாரேன். எல்லாரும் ஓடி எங்க போய் ஒளியணும் தெரியுமா? எங்க ஒளியலாம்? ஆயர்பாடியில யமுனை ஆற்றல் நதிக்கரை பக்கத்துல நீங்க எல்லோரும் நந்தவன தோட்டமாக முளைத்து நில்லுங்க. உங்களுக்கு மத்தியிலே நான் அரளி மரமாக தோன்ற நின்று தோண்டிக்கொண்டு செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் ஒளிந்து கொள்கின்றேன். ஆண்டவன் சொன்ன உடனே என்ன சொன்னாரு? அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவனோடு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்? யாரெல்லாம்? வானவேரும் ஓடினார், மறையவரும் ஓடினார், தானவேரும் ஓடினார், தவமொழிவரும் ஓடினார், இந்திரரும் ஓடினார், சந்திரரும் ஓடினார், சூரியரும் ஓடினார், சொர்க்கேசம் ஓடினார். அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். ஆட்டுக்கிடா வாகனத்தில் ஓடினார். அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு ஓடினார். காளை வாகனத்தில் கடவுள் பகவான் ஓடினார். நல்ல சிங்கமுக வாகனத்தில் காளிதேவி ஓடினார். வெள்ளையானை மீதில் ஏறி ஓடினார். குடையை போட்டுவிட்டு ஓடினார். வீணையை போட்டுவிட்டு நாரதர் ஓடினார். பச்சைமயில் வாகனத்தில் ஓடினார். பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார். எல்லோரும் ஓடும் போது மூத்த மகன் ஆதி மூலம் ஆண்டவனே பகவானே அது என்ன மகனே, அதை சொல்ல நேரம் இல்ல. ஈஸ்வரனே இறையோனே இது என்ன மகனே, இதை சொல்ல நேரம் இல்ல. எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள். மூத்த மகனாகப்பட்ட ஆதிமூல கணபதிக்கு ஓட முடியல. உடனே பகவானை வந்து வழிமறைத்தார். அம்மையப்பா பரம்பொருளே பகவானே, அச்சமற்ற அரக்கனுக்கு அக்கினி வரத்தை கொடுத்து விட்டு ஆண்டவா நீங்கள் இப்படி ஓடலாமா? ஓடலாமோ சுவாமி? குற்றமற்ற அரக்கனுக்கு கோடி வரத்தை கொடுத்து என் தகப்பா நீங்கள் ஓடலாமா? ஓடலாமோ சுவாமி? மக்களிலே பாகபட்சங்கள் கூடாது. கூடாது. உங்களுக்கு ஒரு காளை வாகனம். எங்க அம்மா பார்வதிக்கு ஒரு சிங்கமுக வாகனம். என் தம்பி சரி வடி வேலவன் 8 குத்திக்கு இளையவன், அவருக்கு பார்த்தா ஒரு பச்சை மயில் வாகனம். எனக்கு மட்டும் ஏன்பா இந்த பெருச்சாளி வாகனம்? என்னப்பா பெருச்சாளி வாகனத்தை எட்டிவா என்று அழைத்தேனையானால் அது என் காதுக்குள்ள அரோமுலாம பலகாரம் கேக்கு. என்ன பலகாரம் கேக்கு? நான் அவள் போரை தின்றதால என் அங்கம் எல்லாம் வெறுத்து போச்சு. சோளப்போரை தின்றதால என் தொந்தி வயிறெல்லாம் வெறுத்து போச்சு. பெருச்சாளி வாகனத்தை எட்டிவா என்று அழைத்தேனே, ஆனா அது என் காதுக்குள்ள எள்ளூருண்ட வேணும்னு கேக்கு. அறிவு கட்ட பெருச்சாளி அதிரசம் கேக்கு. அதிரசம்
உருக்கங்கட்ட பெருச்சாலி உளுந்த விட கேக்கு. உளுந்த விட கேக்கப்பா. சீரு கட்ட பெருச்சாலி அது சீட உருண்டை கேக்கு அப்பா. சீட உருண்டை கேக்கு அப்போ. கையோ கட்டக்கை. ஆமா. காலோ குட்டக்காலு. குட்டக்காலு. சப்பானி நுண்டிக்காலு. ஆமாப்பா. என் பெருச்சாலி முன்னிலுக்க. ஆமா. என் பேள வயிறு என்ன பின்னால இழுக்கு. என் வயிறு பின்னால இழுக்கு. இந்த பெருச்சாலி வாகனம் எனக்கு வேண்டாமப்பா. வேண்டாமப்போ. 2 பேரும் இங்கேயே நிப்போம். ஆமா. அரைக்கு அங்கிருந்து வரட்டும். 2 பேரையும் சேர்த்தே எரிக்கட்டுமே. சரி. எப்பாயா ஆவி மூலம். என்ன சுவாமி? பெருச்சாலி வாகனத்தை சாதாரண வாகனமா நினைக்காத. பூமியை நோக்கி பெருமூச்சு விட்டதே ஆனால் பூமி 2 கபாலமாக வெடிக்கும். நீ போய் சந்தியிலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆமா. நானே உனக்கு ஒரு அரச மரமாகவும் உங்க அம்மா பார்வதி உனக்கு ஒரு வேப்ப மரமாகவும். ஆமா. உன் தாய் மாமன் கோபாலக்கண்ணே உனக்கு ஒரு ஆலமரமாகவும் என்னைக்கு நாங்க துணையா வந்து உனக்கு நிற்போம். நிப்பமடா என்று ஆண்டவன் ஆதிமூல கணபதியை பூலோகம் அனுப்பி வைத்தார். ஆமா. ஏறட்டு பார்த்தார் பாருங்க. சரி. அரக்க அங்க இருந்து வாரம் ஓடாதரும் சிவனே எரிக்காம விட மாட்டேன். எங்கு போனாலும் உண்மை அக்னியால எரிக்காமல் விட மாட்டேன். ஆமா. ஓடுதவனை கண்டா முடுக்குதவனுக்கு தொக்கும் தொக்கு. ஆமா. உடனே ஆண்டவன் பார்த்தார். சரி. இனிமேல் நாம இருக்க கூடாது. ஆமா. இங்க நின்னோம்னா அரக்கை வந்து எரிச்சு விடுவான் என்று 8 நாளா ஆண்டவன் ஓட ஆரம்பித்தார். அவர் 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். 8 நாளா நெட்டோட்டம் ஓடிக்கொண்டு இருந்தோமானா போகும் என்றே பக்க வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி ஆண்டவன் சிவபெருமான் அரளிமரமாய் ஒளிந்து அரளிக்குள்ள இருந்தோமானா எரிப்பார் என்றே செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் ஒளிந்தார். தலையில் உள்ள கங்கை அதை இறக்கிவிட்டு அக்கினியால் எரிந்தவனம் தண்ணீரால் செய்தார். செவ்வரளி புஷ்பத்துக்குள் போய் ஒளிந்தார். அவர் சடை ஒளைய முடி ஒளைய சங்கர பகவான் முடி உடையா ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு சடையும் முளைந்ததும் முடியும் முளைந்தது. ஆமா. செவ்வரளி புஷ்பத்துக்குள் ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆமா 5 அடக்கி ஒடுக்கி மதலை இதழாக்கி. ஆமா சுவாமி. செவ்வரளி புஷ்பத்துக்குள் ஆண்டவன் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக என்னாச்சு? ஆதி கைலாசத்திலே அருளும் இல்லை பொருளும் இல்லை. சிவன் தானே இந்த உலகத்தின் ஜோதி. ஆமா. சிவபெருமாள் இல்லாத கைலாசத்துல சிவமயமே கிடையாது. இல்லையே. அரணார் இல்லாத கைலாசம் அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் இருக்க சுவாமி. பார்த்தாள் பார்வதி. 8 நாளா ஆண்டவன் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியலையே என்று பகவானை காணாத பார்வதா தேவி 7 உலகம் எல்லாம் பகவானை தேடி பார்த்து வருகின்றார். இந்திரலோகம், மந்திரலோகம், வாயுலோகம், மருணலோகம், பிரம்மலோகம், வைகுந்த லோகம், சக்தி லோகம், சிவலோகம், தனலோகம், பூலோகம் இப்படி 14 உலகங்கள் எங்கு பார்த்தாலும் ஆண்டவனை காணலாம். பகவானை காணாம தேடுற. பகவானை காணாத பார்வதி என்ன செய்தார்? கண்ணீரும் கவலையும் கொண்டிருக்கின்றார். இருக்கால கண்ணீரை தீர்க்கணும், கவலைகளை போக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு யாரு வரணும்? எங்க அண்ணன் கூட பிறந்தவன், என் உடம்பு பிறந்தவன் வரணுமே. அறியா? ஆமா. நீ வந்த திறனை என் கவலை எல்லாம் தீரும். எங்க அண்ணனாகிய கோபால கண்ணனை நாமல் அழைக்க வேண்டும். ஆமா சுவாமி. கண்ணன் வந்தாத்தானே அது கதையே நிறைவடையும். கதைக்கு கதாபாத்திரமே கண்ணன் தான். ஒரு வில்லன் இருந்தாம்னா ஆமா வில்லனை அழிப்பதற்கு ஒரு கதாநாயகன் அங்க வரணும். வரணும் அந்த இடத்துல. அரக்கன் ஒரு வில்லன். ஆமா. அப்ப அரக்கனை அழிக்கணும்னா அங்க யார் வரணும்? கண்ணே வரணும். கண்ணன் வரணும். ஆமா. கண்ணன் இல்லாத கதையே கிடையாது. கண்ணன் இல்லாத இடமே இல்ல, கதையும் கிடையாது. அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்க வேண்டும்
தெரியுமே என்று ஆமா சுவாமி. ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதா தேவியோ அண்ணனை அழைத்தா. ஆமா. தங்கையின் சத்தத்தை கேட்டு தாமோதரன் என் பெருமாள் கோபா அலைகடலும் தான் கடந்த அர்ச்சுதன் வருகின்றார். வாரார் வாரார். பார்கடலும் தான் கடந்து பச்சை கால் கருடம் ஏறி பச்சைமால் என் பெருமாள் நேர கைலாச வாசல் படி வந்தா. வாரார். கைலாச வாசல் படியில வந்து பார்க்கும் போது அங்க பார்வதி எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? நீட்டினகால் வடக்கலை கவுந்த தலை நிமிரல. அப்படியே இருக்கா. ரொம்ப சிந்தையோட உழைந்த கூந்தல் முடியாமல் மௌனமாக இருக்கின்றார். பார்வதி இருக்காளா? இருக்கால. பார்த்தார் கண்ணன். நம் தங்கை ஒரு நாளும் இல்லாத திருநாள ஏன் இப்படி இருக்கா? நம்ம பார்வதி ஒரு நாளும் இப்படி இருக்க மாட்டாளா? என்னைக்கு நாம கைலாசம் வந்தோம்னா ஆமா சிரிச்ச முகம் சீதேவியா இருப்பாள. என்ன வானே வானே என்ன ஓடி வந்து என்ன கூப்பிடுவாளே, ஒரு வார்த்தை கூப்பிடல. ஆனா இப்படி கண்ணீரும் கவலையும் கொண்டு இருப்பதன் காரணம் என்ன? என்ன காரணமோ? அவன் தங்கையை சிரிக்க வைக்கணும்னா ஆமா நம்ம அத்தான 4 வார்த்தை கேலி பேசுவோமே. அத்தான 4 வார்த்தை பேசுவோமே. அத்தான பேசணும்னா தங்கச்சி சிரிப்பா. ஆமா என்று கண்ணனோ என்ன செய்தார் தெரியுமா? ஆமையோ. ஆண்டி எங்க போனாரம்மா, ஆண்டி எங்க போனாரம்மா, ஆண்டி எங்க போனாரம்மா, போனாரம்மா 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 அண்ணனிடம் சொல்லிடம்மா, சொல்லிடமோ சொல்லிடமோ அண்ணனிடம் சொல்லிடம்மா, சொல்லிடமோ சொல்லிடமோ. பார்வதியா பார்வதியா அங்கே பண்டாரத்தை எங்க ஐயம்மா, பண்டாரத்தை எங்க ஐயம்மா, பண்டாரத்தை எங்க ஐயம்மா, எங்கயம்மா 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 எங்கயம்மா. அச்சமாலிடம் சொல்லிடம்மா, சொல்லிடம்மா அச்சமாலிடம் சொல்லிடம்மா, சொல்லிடம்மா சொல்லிடம்மா. எங்கயம்மா எங்கயம்மா அங்கே கூத்தாடிய எங்க ஐயம்மா, கூத்தாடிய எங்க ஐயம்மா, கூத்தாடிய எங்க ஐயம்மா, எங்கயம்மா எங்கயம்மா எங்கயம்மா. கோமதிய சொல்லிடம்மா, சொல்லிடமோ கோமதிய சொல்லிடம்மா, சொல்லிடமோ. யமமோ சொல்லம்மா அப்படி. ஏ அம்மா அம்மா பார்வதியே சடையனை எங்கயம்மா, தங்கையரே சொல்லிடம்மா, கூத்தாடியை எங்கயா, கோமதிய சொல்லிடம்மா. அந்த அர்ச்சுதனும் கேட்ட போதே பார்த்தாலே பார்வதியா அண்ணா அண்ணா கோவா ஆண்டி என்று தெரிந்திருந்தோ அன்று என்னை கொடுக்கலாம், அன்று என்னை கொடுத்து விட்டு அவமானமா பேசலாமோ, பண்டாரமா தெரிந்திருந்தோ பார்வதியை கொடுக்கலாம், பார்வதியை கொடுத்து விட்டு பார்வதியை கொடுத்து விட்டு பழிப்பாக பேசலாம். ஏ அண்ணா அண்ணா கோவாலோ கூத்தாடிய தெரிந்திருந்தோ கோமதிய கொடுக்கலாம், கோமதியை கொடுத்து விட்டு குறைவாக பேசலாமோ, அடித்தாலும் அடித்திடுங்கோ அவமானமா பேசாதீங்கோ, கொன்றாலும் கொன்றிடுங்கோ, கொன்றாலும் கொன்றிடுங்கோ குறைவாக பேசாதீங்கோ. ஏ அண்ணா என் கோபால கண்ணா, கண்ணா கண்ணா கோபால கண்ணா. ஆண்டி பண்டாரம் பேயம் பித்தம்னு
பேசிய பகவானை இப்படி பேசலாமா அண்ணா? ஆமண்ணா. எங்களை அடித்தாலும் அடித்திடுங்கோ, அவமானமா பேசாதீங்கோ. பேசாதீங்கோ சுவாமி. கொண்டாலும் கொண்டிடுங்கோ, எங்களை குறைவாக பேசாதீங்கோ. ஆமா. ஏ அம்மா பார்வதி, என்னம்மா? நீ கண்ணீரும் கவலையுமா இருந்த. சரி. பகவான 4 வார்த்தை நான் கேலியா பேசணும்னா பேசனா நீ சிரிப்பேன்னு சொல்லித்தான் அண்ணா அப்படி பேசுனேன். பேசுனே. பகவான சொன்ன உடனே கோபம் உனக்கு எப்படி வருது? பொத்துக்கிட்டு வருத. பொத்துக்கிட்டு வருத. வேற வரணும்ல. அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஆமா கட்டின புருஷனை விட்டு கொடுக்க முடியுமாயா? அப்போ விட்டு கொடுக்க கூடாதோ? அப்ப சீதன் எல்லாம் அவங்க அங்கேயே வச்சுக்கோங்க. சொல்லு. ஏ பார்வதி, நீ ஏன் இப்படி கண்ணீரும் கவலையுமா இருக்க? ஆண்டவன் எங்க போனாரு நீ சொல்லு. ஏ அண்ணா, 8ஓட 8 நாளும் ஆண்டவன் எங்க போனாரு, என்ன ஆனாரோ தெரியல. பகவான் இல்லாத கைலாசத்திலே வாளடைந்து இருக்கு. சிவனார் இல்லாத கைலாசம் சீர்குலைந்து இருக்கு. என் ஆண்டவன் இப்ப இங்க வரலன்னு வை, உன் தங்கச்சி நான் நாக்க பிடுங்கிடுவேன், நல்லுயிரை மாய்த்திடுவேன். சொல்லாத தங்கச்சி. ஏ அண்ணா, நான் பூவளப்பேன் பொட்டளப்பேன், என் பூமானை நான் இழப்பேன். விளப்பேன், பூ விளப்பேன், மஞ்சள் குழி நான் இழப்பேன். அப்படி சொல்லாத அம்மா. ஏ அம்மா பார்வதி, பார்வதி, ஒரு தடவை கூட வாயால அந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாது. வாயால அவச்சொல்லு வரக்கூடாது பார்வதி. நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம். வேண்டாமே அம்மா. ஆண்டவன் எங்க இருந்தாலும் என்ன 8 நாளைக்குள்ள பகவான் குடும்பிய பிடிச்சு இழுத்து கொண்டாந்து விடுவது என் பொறுப்பு. ஆமா ஆமா என்று தங்கைக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு அண்ணனும் ஆண்டவனை தேடி வருகின்ற. நாம இப்படியே போக கூடாது. இப்படியே போனோம்னா அரக்கணவளை யாருன்னு பார்த்துருவான். இது பகவானுடைய மாப்பிள்ளன்னு அவனுக்கு தெரியும். அதனால நம்ம சொரூபத்தை மாற்றி போகணும். சரி என்று கண்ணன் என்ன சொரூபம் எடுத்தார்? அன்று எடுத்த சொரூபத்தை கண்ணன் இன்று எண்ணி பார்த்தார். அன்று ஒரு காலத்திலே கஞ்ச கரூருமா பட்டணத்துல கம்சன் தங்கை தேவகைக்கு 8வது மைந்தனாகவே பிறந்து ஆயர்வாடியில் நாட்டாமை நந்தகோனார் விசதா இடத்திலே பிள்ளையாக வளர்ந்து வந்த காரணத்தினாலே ஆடு மாடுகள் மேய்க்கும் யாதவர் சொருபத்தை நாமல் எடுக்க வேண்டும் என்ற அர்ச்சுதனாகிய கோபால கண்ணனோ காவி உடை அணிந்தார், கருத்த கம்பளி தோளில் போட்டார், பட்ட நாமம் வழுக்க சாத்தி இட்ட நாமம் 27 நாமம் 97 இத்தனையும் போட்டுக் கொண்டார். கன்று கட்டு தும்புகளும். சரி, தும்புனா என்னது? கன்று கட்டும் கயறு. ஆமா, கன்று கட்டும் தும்புகளும். சரி, கையதிலே கம்புகளும். ஆமா சுவாமி. காலில் தும்பு செருப்பு மாட்டிக்கொண்டு ஆடு மேய்க்கும் ஆயல் போல என் பெருமாளாகிய கண்ணன் வடிவத்தை கொண்டு வருகின்றார். ஆண்டவனை தேடி கால்நடையாக வருகின்றார் பாருங்க. ஆடு மாடுகளை எல்லாம் முன்னாலே பற்றி கொண்டு நடந்து வந்த களைப்புகள் தீர என் பெருமாளாகிய கண்ணனோ சீங்குழலை எடுத்து தன் திருவாயில் வைத்து கீதங்களை வாசித்தார். கீதங்களை வாசிப்பதில் கண்ணனை மிஞ்ச முடியுமா? நல்ல வாசிக்கூடிய அல்ல. ஆமா. அப்ப கண்ணனோ சீங்குழலை திருவாயில் வைத்து அவர் கீதங்களை வாசிக்க சிவபெருமாள் இருக்கும் செவ்வரளி கொப்பானது தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடுகின்றது. அவர் நடன பிரியர். நடராஜ பெருமாள் அல்லவா? அப்ப கீதங்களை காதலை கேட்கும் போது அவருக்கே இருக்க முடியல. தன்னை மறந்து சுதி தவறாமல் எப்படி ஆடுகின்றது? எப்படி திமி 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 என சிவனும் ஆடவே, திமி 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 என சிவனும் ஆடவே, ஆதி சிவனும் ஆடவே, அந்த சிவனருக்கும் அரளி கொப்பு, சிவனருக்கும் அரளி கொப்பு, அந்த சிவனும் ஆடவே, அங்க மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பது, ஒத்த கொப்பது தத்தரிகிட தருகிட என போடுது, தத்தரிகிட தருகிட என போடுது, ஒத்த கொப்பது தாளம் போடுது, தத்தரிகிட தருகிட தாளம் போடுது. அங்க ஆடும் கொப்பை மாயம் கண்டு ஓடி பார்த்திட
ஓடி பார்த்திட அரணை கண்டு மாயங்கேலி அணைகள் ஓடிட அரணை கண்டு மாயங்கேலி அணைகள் ஓடிட ஓடி பார்த்திட ஓடி பார்த்தீட கண்டு வாயங்கேது அழக போரிட அழகை கண்டு வாயங்கேது அழக போரிட பார்த்தார் அர்ச்சுதனாகிய கண்ணன். ஆமா நாம இங்கதான கீதங்களை வாசிக்கும் நாமளுடைய வாசிப்புக்கு தகுந்த மாதிரியே ஆமா அங்க ஒத்த கொப்பு மட்டும் தன்னால ஆடிக்கிட்டு போகுது. எப்படி எப்படி இப்படி ஆடுது? எல்லா கொப்பு சும்மா நிக்கும் போது சரி அந்த ஒத்த கொப்பு மட்டுக்கு மாயா காத்தடிக்கும். ஒத்த கொப்பு மட்டும் காத்தடிக்காத. இப்படி சுதி தவறாமல் ஆட வேண்டுமானால் ஆண்டவன் பகவானால் மட்டும் தான முடியும். பகவான் தான் இப்படி நடந்து எப்படி அப்ப செவ்வரளி புஷ்பத்துக்குள்ள ஒளிந்திருக்கிறது ஆண்டவன் தான் ஒளிந்திருக்காரா? பகவான் தான் ஒளிஞ்சிருக்காரு. ஏதுக்கும் அத்தான ஒரு வார்த்தை கூட்டு பாப்போமா? பாப்போமே. அத்தானோ அத்தா அத்தானோ அத்தா மச்சானோ மச்சான் என்றார். ஆமா பார்த்தார் பகவான். அரக்கன்னா சொருபத்தை மாத்தி வந்து நம்மள அத்தான்னு கூப்பிடுதானோ? கூப்பிடுதானோ? அத்தான் என்று சொல்லாதடா அறிவு கட்ட வல்லரக்கா. வல்லரக்கா என்னை மச்சான் என்று சொல்லாதடா மானம் கட்ட வல்லரக்கா. ஐயோ கேவலமா போச்சே. ஐயா ஆண்டவன் நம்மள அரக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அரக்க நினைச்சிட்டாரு. அப்ப அரக்க வந்திருந்தோம்னா பகவான் வரம் கொடுத்தது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். தெரியும். அப்ப நாம வந்திருக்க விவரத்தை பகவான் அறியணும்னா அவர் குட்ட உடைக்கணும், கூடையில அல்லணும். அவர் செய்த லீலைகளை அத்தனை நாம சொல்ல வேண்டும். அப்பதான் வந்திருக்கிறது யாருன்னு அவருக்கு தெரியும். என்ற கண்ணன் ஆண்டவனை எப்படி கேலி செய்கின்றார்? எப்படி அன்றதில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, அன்றதில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, ஆடி நின்றவா, அரக்கனுக்கு தான் பயந்து, அரக்கனுக்கு தான் பயந்து, கன்றுமானை கரத்தில் ஏந்தும் கையிலையாண்டவா, கன்றுமானை கரத்தில் ஏந்தும் கையிலையாண்டவா, கையிலையாண்டவா, கண்ணன் பேச்ச காதில் கேட்ட, கண்ணன் பேச்ச காதில் கேட்ட, புட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானவில்லையோ, புட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானவில்லையோ, உமக்கு ரோசம் இல்லையா, பிறம்பால அடிகள் வட்டது, பிறம்பால அடிகள் வட்டது, மானவில்லையோ, இத்திசையும் காலம் உமக்கு இதுவே தொல்லையோ, இத்திசையும் காலம் உமக்கு தொல்லையோ, அத்தானோ இதுவே தொல்லையா, இறந்து ஓட்டில் வாங்கி உண்ணது, இறந்து ஓட்டில் வாங்கி உண்ணது, இதுவே தொல்லையா, ஓட்டில் வாங்கி உண்ணது இழப்போம் இல்லையா, ஓட்டில் வாங்கி உண்ணது இழப்போம் இல்லையா. பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். ஆமா அரக்கே வந்திருந்தோம்னா நம்ம வரம் கொடுத்தது மட்டும் தானே தெரியும். ஆமா நாமல் புட்டுக்கு மண் சுமந்தது, பிரம்பால அடிகள் வெட்டது, இறந்து ஓட்டில் வாங்கி உண்ணது எல்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம மாப்பிள்ளைக்கு மட்டும் தானே தெரியும். ஆமா அப்ப வந்திருக்கிறது மாப்பிள்ளை தான் வந்திருக்காரோ என்ற செவ்வரளி கொப்பை நீக்கினார். சிவபெருமாள் வெளியிறங்கி வந்தார். யோ மாப்பிள்ள, உமக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இல்லன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுதியற, கண்டபடி பேசுதியற, கொஞ்சமாவது பொண்ணு கொடுத்த மாப்பிள்ளன்னு உமக்கு என் மேல மரியாதை இருக்கா? மரியாதை இருக்கா? அப்படி பேசுற. யோ என்ன என்னை பத்தி நீர் பேசுனீர? ஆமா உம்ம யோக்கியது நான் சொன்னோம்னு வையோ, புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது குடிக்காது, நீர் மட்டும் என்ன யோக்கியமாயா? அங்க மட்டும் என்னையா வாழுது? உங்க வளப்பத்தை நான் சொல்லட்டுமா? சொல்லட்டா பாக்கட்டுமா? ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையா, ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையோ,
உமக்கு ரோசம் இல்லையா இல்லையா இங்க ஆடு மாடு மேய்த்து வந்தது இல்லையோ ஆடு மாடு மேய்த்து வந்தது இல்லையோ மாடியில் போய் பிறந்தது மானம் இல்லையா மானம் இல்லையோ தயிர் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா தயிர் மத்தாள அடிகள் வட்டது இல்லையோ மத்தாள அடிகள் வட்டது இல்லையா தேடி உன்னது மானம் இல்லையோ மானம் இல்லையோ அடியப்பட்டது இல்லையா மத்தார அடியப்பட்டது இல்லையா உரியில் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா உரலில் கட்டி அடிகள் வட்டது இல்லையோ உரலில் கட்டி அடிகள் வட்டது இல்லையோ உன்னது மானம் இல்லையா மானம் இல்லையா மாயவரே மைத்துனரே மானவில்லையா உமக்கு ரோசம் இல்லையோ மழைய பிடுங்கி குடை பிடித்தது இல்லையோ மழைய பிடுங்கி குடை பிடித்தது இல்லையா மானம் இல்லையா ஆண்டவனாகிய சிவபெருமான் கண்ணனை கேலி செய்தார் ஆமா பார்த்தார் என் பெருமாளாகிய கண்ணன் என்ன ஆண்டவா பகவானே உங்களை காங்கலன்னு சொல்லி 4 வார்த்தை நான் பேசினது உண்மைதான் ஆமா ஆனா நீர் என்னை கண்டுகிட்டே பேசினதுனால பேசுறதால அரக்கம் பாடு உம்ம பாடு ஆமா நான் போறேன் என் மாட்டோட சரி மாப்பிள்ள என்ன என்ன நீரே இப்படி சொன்னீர்னா ஆனால் அரக்கன் கிட்ட இருந்து என்னை யாரையா காப்பாத்துவா ஆ? உங்களை நான் காப்பாத்தணும்னா ஆனால் என் ஆடு மாடெல்லாம் யாரு மேய்ப்பா நான் மேய்ச்சிக்கிட்டு நான் மேய்க்கேன் நீங்களே மேய்க்க போறீங்களா அவன் நான் மேய்ச்சிக்கிட்டு அவங்க ஆடு மாட்டேன் ஆடு மாடை மேய்க்கிறது கூட நீங்க லாய்க்கு கிடையாது அது கூட லைக் இல்லையோ ஆஹா. ஆண்டவா பகவானே அப்படி ஆடு மாடு எங்ககிட்ட ஒப்படைக்கணும்னா ஒப்படைக்கணும் என்னை போலவே நீங்கள் சொருபத்தை எடுக்க வேண்டும் எப்படி எப்படி எடுக்கணும் என்ற கண்ணனை போலவே ஆமா 1000 சொருபத்தை பகவானுக்கு போட்டு விட்டா போட்டு விட்டா ஆடு மாடுகளை எல்லாம் கண்ணன் பகவானிடத்துல ஒப்படைத்தார் ஒப்படைத்தார் ஆண்டவா பகவானே அரக்கனை கொன்று வென்று வரும் காலங்கள் வரைக்கும் ஆமா என் ஆடு மாடுல 1 குறைஞ்சிச்சுன்னு வைங்க 2 கேப்பேன் அதனால என் ஆடு மாடு பத்திரமா பாக்கிறது உம பொறுப்பு ஆடு மாடெல்லாம் கரெக்டா பாத்துருக்கணும் என்ற பகவானிடத்துல ஒப்படைத்து விட்டு ஆமா சுவாமி என் பெருமாளாகிய கண்ணனோ அரக்கனை தேடி வருகின்றார் ஆமா எப்படி வராரு எப்படி நாம இப்படியே போக கூடாது ஆமா இப்படியே போனோம்னா அரக்க மறுபடியும் யாருன்னு பாப்பான் பாப்பான் அதனால் சரி சொருபத்தை மாற்றி போகணும் போகணும் என்ன சொருபம் எடுக்கலாம் என்ன சொருவு எடுத்து போனா கரெக்டா ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றுமே கிடையாது 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 பெண்களால் கெட்டவர்கள் பேர் உலகிலே ரொம்ப பேர் உண்டு ஆமா அதனாலே மோகம் கொண்ட அரக்கனை நான் மோகினி அவதாரம் எடுத்து சம்ஹாரம் செய்ய போகிறேன் போறேன் போறேன் என்று என் பெருமாளாகிய கண்ணனோ மோகினி அவதாரத்தை எடுத்து ஆமையோ அரக்கன் வரும் காட்டுக்குள்ளே ஆயன் அங்கே வருகின்றார் உடனே பெண்ணை கண்ட உடனே அரக்கன் பார்த்தான் இந்த அத்துவான கானகத்துக்குள்ள இப்படி ஒரு அழகான பெண்ணா நல்ல பெண்ணா வரால என்று பெண்ணை கண்ட உடனே ஆமா மதி மயங்கி மது குடித்த வண்டாக சுழன்றான் வல்லரசன் பெண்ணை கண்ட உடனே வழிமறுத்து நின்றான் பாருங்க ஆமா அடியே பெண் கொடி நீ யாரடி எங்க இருந்து வாரன் எங்க இருந்துமா வார பார்த்தார் மோகினி ஆமா அடை வேடா என்ன யார பார்த்து வாடி போடின்னு பேசுத நீ யாரடா சொல்லு என்று கேட்டா ஆமா அம்மா பெண் கொடியே என்ன நான் தான் பாதாள உலகத்தின் அரசன் ஆமா பவளக்கண்ணியின் புருஷன் நான் தான் ஆண்டவனை எண்ணி 5 விரலுக்கு அக்கினி வரத்தை நான் வாங்கினேன் என் வரத்துக்கு பயந்து சரி ஆண்டவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுகிட்டாரு ஆமா அதனால இனிமே ஆண்டவன் வர மாட்டாரு இனிமேல் வருங்கால வல்லரக்க சக்கரவர்த்தி பகவானே நான் தான் சொல்லுதான் அதனால் நீ யாருன்னு சொல்லம்மா ஆமா ஏ அரக்கா என்னப்பா நான் யாரு தெரியுமா யாரப்பா மலையாள தேசத்திலே மலையரச
மலையரசன் என்பவருக்கு சரி அக்காதங்க 8 பேரு நாங்கள் பெண்ணாக பிறந்திருக்கோம். பிறந்திருந்தோம். நான் தான் 8வது பிறந்தவா. ஆமா. எனக்கு முன்னால பிறந்த 7 பேரையும் எங்க அப்பா பெரிய பெரிய ஸ்தலங்கள்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. மூத்ததோர் அக்காவை ஆமா காசியிலே வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கு கொடுத்தாரு. விசாலாட்சியை கொடுத்திருக்கா. ஆமா. 2வது அக்காவை ஆமா சுவாமி திருவண்ணாமலையிலே வாழுகின்ற அண்ணாமலை நாதருக்கு உண்ணாமலையை கொடுத்திருக்காரு. அதற்கிளை அக்காவை ஆமா மதுரையில் வாழுகின்ற மதுரை சொக்கருக்கு கொடுத்திருக்காரு. அக்கா மீனாட்சியை கொடுத்தார். ஆமா. 4வது அக்காவை சங்கரன் கோவில் வாழுகின்ற கோலவா சங்கரருக்கு கோமதியை கொடுத்திருக்கோம். ஆமையோ. 5வது அக்காவை திருநெல்வேலி டவுனதில இருக்கக்கூடிய நெல்லையப்பர் சாஸ்திரிக்கு காந்திமதியை கொடுத்திருக்கோம். 6வது அக்காவை குற்றாலத்தில் வாழுகின்ற குற்றால நாதருக்கு குழல்வாய் மொழியை கொடுத்திருக்கோம். 7வது அக்காவை பாவநாசத்தில் வாழுகின்ற பாவநாச பெரியாருக்கு பாத உலகாலை கொடுத்திருக்கோம். நான் தான் 8வது பிறந்தவா. என் பெயர் மோகினி. நான் பெண் பூத்தது என் புருஷனுக்கு ஆகாது. மாலை பூத்தது மன்னனுக்கு ஆகாது. சித்திரை மாதத்துல மூல நட்சத்திரத்திலே நான் வயசுக்கு வந்ததுனால எனக்கு மூலம்னு சொல்லி யாருமே பெண் கேட்டு வரல. அதனால் என் மீது வருத்தத்தை கொண்டு எங்க அப்பா மலையரசன் 56 தேசத்திற்கும் அறிக்கையை கொடுத்தாரு. அறிக்கையை காதல கேட்டு எல்லாரும் வந்தாங்க. அதுல அழைப்பே இல்லாமல் மதுரை சொக்கநாதர் வந்திருந்தாரு. என் கையில எங்க அப்பா ஒரு மாலையை கொடுத்து சுழட்டி எறிய சொன்னாரு. நான் எரிந்த மாலையை மதுரை சொக்கம் கழுத்துல போய் சொகுசா விழுந்துகிட்ட. வேற வழியே இல்லாம எங்க அப்பா மலையரசன் எங்க அக்கா புருஷன் அந்த மதுரை சொக்கருக்கு 2ஆம் தரமா என்னை மனமுடித்து கொடுத்தாரு. 7 வண்டி சீதனத்தோடு நான் மதுரைக்கு போனேன். மதுரைக்கு போய் மதுரை கோட்டை வாசல்ல கீழக்கோட்டை வாசல் வழியா தான் நான் இறங்கி காலை வச்சிருக்கேன். எங்க அக்கா மீனாட்சி பச்சை பச்சையன் அங்க இருந்து வந்த வேகத்துல என் சடைய பிடிச்சா என்னை சந்திக்கு இழுத்தா. என் முடிய பிடிச்சு என்னை முக்குக்கு இழுத்தா. சக்களத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு சொல்லி மன்னனோடு சண்டை போட்டு நான் மாதா வீடு வருகின்றேன். புருஷனோடு சண்டை போட்டு நான் பிறந்த வீடு போறேன். ஒத்தையில வாரவள உடன்பிறப்பான்னு நினைக்கணும். தனியா வாரவள நீ தங்கையா நினைக்கணும். ஏ மோகினி, நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், என் கூட வாரம்னு சொல்லு. நித்தம் ஒரு பட்டு உடுத்தி விதவிதமா பூச்சூடி கண்ணாடி மாளிகையில் உல்லாசமாய் வாழ்ந்துடலாம். ஏ அரக்கா, நானே 2ஆம் தர வாழ்க்கை வேண்டாம்னு தான் வந்துகிட்டு இருக்கேன். உனக்கு ஏற்கனவே பவளக்கலின் ஒரு மனைவி வேற இருக்கா. என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லுதிய. எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாமப்பா. அப்படி உன்னோட நான் வரணும்னு வையி, எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுக்கணும். அலைகடலும் சென்று முங்கி நிமிர்ந்து நீ 3 முங்கு போடணும். உன்னுடைய முண்டு விரலை கொண்டு முக்கணன் பகவானை மனதில எண்ணி சிரசை 3 தரணி சுத்தணும். நடு தொண்டையில உன் கைய வைக்கணும். மூத்த மனைவி பவளக்கண்ணி முகம் பார்த்து முழிக்க மாட்டேன், எனக்கு துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தேன் வையே. உன்னோடு இப்பவே நான் வருவேன் என்று மோகினி சொல்ல அப்படியே ஆகட்டுமே என்று பெண் என்று எண்ணினான் அவன் பெருமாள் நினைக்கல. கண்ணின்னு என்னன்னா அவன் கண்ணம்னு நினைக்கல. வந்திருக்கிறது மங்கைன்னு நினைச்சான். மாய கண்ணம்னு அரக்க நினைக்கல. புராணங்கள் கற்றும் புத்தி கெட்டு போனா ஆய கலை கற்றும் அறிவளந்தான் வல்லரக்க. கடலும் போனா முங்குனா நமுன்னா 3 முங்கு போட்டான். கரையை விட்டு வெளியில வந்தான். ஏ மோகினி, இதோ பார், முண்டு விரலை கொண்டு முக்கணன் பகவானை மனதிலே எண்ணிக்கொண்டு சிரசை 3 தரம் சுற்றினான். நடு தொண்டையிலே வைத்தான். மூத்த மனைவி பவளக்கண்ணி முகம் பார்த்து முழிக்க மாட்டேன். ஏ மோகினி, உனக்கு ஒரு நாளும் நான் துரோகம் பண்ண மாட்டேன் என்று தொண்டையில வைத்த போதே கண்டாள வல்லரக்க நொறுங்குவானா. சாம்பலைத்தான் கையிலெடுத்து ஆதிவெள்ளி கைலாசம் அச்சுதனும் ஒப்படைத்த வேளையில ஆண்டவன் தான் சிவபெருமா. ஐயாவே அச்சுதனே, அரக்கனை கொன்ற கோலம் ஆண்டவனும் பார்க்கணுமே. மாப்பிள்ள
நாம் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரோம். ஆமா. என்னால் முடியாது உம்மால் எப்படி முடிந்தது? எப்படி சுவாமி முடிஞ்சது? ஆண்டவா பகவானே, ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றுமே கிடையாது. கிடையாது. அதனால் மோகம் கொண்ட அரக்கனை சம்ஹாரம் செய்ய ஆமா நான் எடுத்தேன் ஒரு மோகினி அவதாரம். சரி. அரக்கனை சம்ஹாரம் செய்தேன் என்றார். ஆமா. மாப்பிள என்ன மோகினி அவதாரமா? ஆமா. அது ரொம்ப அழகா இருக்குமே. அந்த அவதாரத்தை என் முன்னால எடுக்க வேண்டும் என்று பகவான் சொல்ல சொன்ன போது பாவத்திற்கு பாவமில்லை என்று என் பெருமாள் மறுபடியும் பெண் சொரூபத்தை எடுத்தார். பெண் சொரூபத்தை கண்ட சிவனாருக்கு மோக லிஸ்தைகள் அதுவும் ஒழுக 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 அது பூமியில் விழுந்தால் பூலோகம் தாங்காது என்று சுவாமி என் பெருமாள் ஒரு கரத்தினால் எந்த ஆமையோ ஜோதிமணி விளக்கு ஒளிவு போல் ஆமையோ 5 மைந்தர்கள் தோளினில் போனோல் இளங்க தோன்றி சுவாமி மேதினில் ஆமா அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்து பிறந்த ஆமையா கர்மஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம். ஆமா. புதன்கிழமை. ஆமா. உத்திர நட்சத்திரத்தில் வந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் எப்பேற்பட்ட கிரகம்? எப்படி எப்படி? பங்குனி மாதம் புதனது உத்திரம். அவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கு சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றார். ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றார். சுவாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 அச்சகோவில் ஐயனார் 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 ஆரியங்கா ஐயனார் 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 குளத்துக்குளே ஐயனார் 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 எருமேலி தர்மசாஸ்தா ஐயனார் ஐயனார் சபரிமலா ஐயனார் 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 கூட்டலிங்க ஐயனார் அவர் பொன்னால போனோளா பொன்மதித்த நாள்வடமா வெள்ளியால போனோளா எங்களத்தான் நாள்வடமா ஆனப்புலி குண்டத்தேடு ஐயன் பிறந்தாரு ஆனப்பட குதிரப்பட ஐயன் காட்சி வெப்படையா முன்படையா பின்படையா சூட்டுலிங்க ஐயனார்க்கு கண்டியல பெரும்படையா ஐயனுக்கோ மெய்யனாக மெய்யனாக அவதாரோ செய்தாரே மெய்யனாக அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக இந்த வன்னி கொணந்தல்மான நகரத்திலே அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக என் தர்மஞான சாஸ்தாவாக சூட்டிலிங்க ஐயனார் வந்து பிறந்தாரே.